தொழிற்சங்க ஒற்றுமை தொழிற்சங்க வெற்றுமை தொழிற்சங்க வெற்றுமை வெல்லட்டும் 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 தினக்கூலி தொழிலாளர் போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும் 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 தினக்கூலி போராட்டம் தினக்கூலி போராட்டம் வெல்லட்டும் 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 தமிழக அரசே 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 நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் கேட்கிறதா 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 தினக்கூலி குரல் இங்கே தினக்கூலி குரல் இங்கே தினக்கூலி குரல் இங்கே தினக்கூலி குரல் இங்கே கேட்கிறதா 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 வேண்டும் வேண்டும் நிரந்தர வேண்டும் 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 நிரந்தர வேண்டும் 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 நிரந்தர வேண்டும் 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 நிரந்தர வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் கேட்கின்றோம் 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 நியாயமாக கேட்கின்றோம் நியாயமாக கேட்கின்றோம் அகிம்சை முறையில் கேட்கின்றோம் அகிம்சை முறையில் கேட்கின்றோம் நேர்மையாக கேட்கின்றோம் நேர்மையாக கேட்கின்றோம் 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 நியாயமாக கேட்கின்றோம் நியாயமாக கேட்கின்றோம் 110 விதியங்கள் 110 விதியங்கள் 110 விதியங்கள் 110 விதியங்கள் அறிவிக்க கேட்கின்றோம் அறிவிக்க வேண்டுகிறோம் வெல்லட்டும் 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 தொழிலாளர்கள் போராட்டம் தினக்கூலி போராட்டம் தினக்கூலி போராட்டம் வெல்லட்டும் 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 தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கத்தினுடைய மாநில மையத்தின் சார்பாக பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை பணிபுரிகின்ற தினக்கூலி பணியாளர்களை 10 ஆண்டு பணி முடித்தால் அவர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நிரந்தர அரசாணை இருந்தும் அவர்களை நிரந்தரம் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்ற அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்கின்ற வகையில் தான் இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காத்திருப்பு போராட்டத்தின் வாயிலாக ஏற்கனவே 10 ஆண்டு பணி முடித்தவர்கள் அவர் இந்த நிரந்தர அரசாணை வழங்கப்படவில்லை, 1 டன் விதிகள் அறிவிக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னால் மே மாதம் ஒரு உண்ணாவிரதம் இருப்பது என முடிவு செய்திருக்கிறோம். அடுத்ததாக அதையும் மீறி நிரந்தர உத்தரவு வழங்கப்படவில்லை என்றால் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் நாங்கள் ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அடுத்த கட்டம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே முதலமைச்சர் கவனத்திற்கு சென்று அனைவரும் நிரந்தரம் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்துதான் இந்த காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கம் மாநில தலைவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன். ஐயா, 3 மாதத்துக்கு முன்னாடி கோரிக்கை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் அறிவிப்பு கொடுத்து போராட்டத்தை வாபஸ் பெற்றுருக்கோம். நல்ல கேள்வி நம்ம நிருபர் கேட்குறது. ஏற்கனவே அக்டோபர் 21 முதல் 25 வரை நாங்கள் தொடர் உண்ணாவிரதம் 5 நாளாக இருப்பது என்று முடிவு செய்து நடத்தி கொண்டிருந்தோம். 3 நாள் உண்ணாவிரதத்துக்கு பிறகு உடனடியாக பொதுப்பணித்துறை செயலாளர், அன்றைய பொதுப்பணித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா அவர்கள் எங்களை அழைத்து, துறை ரீதியான அதிகாரிகளும் அழைத்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய நியாயமான கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டு இது கரெக்டான விஷயம், இது வேணும்னால் கடந்ததே தவறு என்று துறை அதிகாரியை கடிந்து கொண்டார். ஆகவே கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு 2 மாதம் தவணை கொடுங்க. ஆகவே இந்த உண்ணாவிரதத்தை இத்துடன் இன்றைய நாளோட 3ஆம் நாளோட முடிச்சிடுங்க, 2 மாதம் ரத்து செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்எல்ஏ கிட்டலாம் நாங்கள் சொன்னோம். சட்டமன்றத்தில் பேசினாங்க. ஏன்னா அந்த அரசாணையை தவறு, அதை திருத்திக்கவே இல்லை கடந்த ஆட்சியில். இந்த ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. அந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்குன்ற நாங்கள் இன்னைக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் 50,000 பேர் இருக்கிறோம். 50,000 பேர் எண்ணிக்கை கணக்கு போட்டுங்க. அப்போ நாங்கள் ஆட்சி மாற்றத்துக்கு நாங்கள் நினைத்தால் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இதை உணர்ந்து இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் எங்களுக்கு வேண்டியது அரசாணை வெளியிட வேண்டும். அப்படி நடந்தால் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செயல்படுவோம். இல்லைன்னு சொன்னால் நான் இந்த எலெக்ஷன் முடிகிற வரையும் வரலன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரையும் நாங்கள் எப்படி சந்திக்கணுமோ, எப்படி அவங்கள அணுகணுமோன்றதை நாங்கள் செய்வோம். இதுதான் எங்களுடைய முடிவு, சங்கத்தினுடைய முடிவு.